ஒரு வேலையின் முயற்சி பண்றோம். டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 எல்லாம் எழுதுறோம். பேங்க் எக்ஸாம் எழுதுறோம். ரேட் கம்பெனி அப்ளை பண்றோம். வேலை கிடைக்க மாட்டேங்குது. ரிஜெக்ஷன்ஸ். தொழில் ஆரம்பிக்கிறோம். அங்கேயும் தோல்விகள். ரிஜெக்ஷன்ஸ். இந்த ரிஜெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நம்மளும் காரணமா இருக்கலாம். சரியா படிக்காம இருந்திருப்போம், உழைக்காம இருந்திருப்போம், தொழில் சரியா செய்யாம இருந்திருப்போம், சம் ப்ராப்ளம் இருந்திருக்கும் நம்மகிட்ட. நம்ம காரணமா இருந்துமே ரிஜெக்ஷன் வந்தால் நமக்கு ஒத்துக்க முடியாது. ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறுப்பு, மன அழுத்தம், கவலை, பயம் எல்லாம் வரும். உடம்பு பாதிக்கும். இந்த பெண் பார்க்கும் படத்துல அந்த பொண்ணை வேணான்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு காரணமாவே இருக்காது. பொண்ணு காரணமா இருக்காது. நீங்க தெரிஞ்சா போய் எல்லாமே அந்த பொண்ணு படிப்பு தெரியுது, யார் என்னன்னு தெரியுது, எப்படின்னு தெரியும். இப்போ இது போய் பார்த்துட்டு வேணான்னு சொல்லுங்க. அந்த ரிஜெக்ஷன் இட்ஸ் அன்டாலரபிள். ஏற்றுக்கவே முடியாத ரிஜெக்ஷன். அந்த ரிஜெக்ஷனால அந்த பெண்ணோட மனநிலை, ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறுப்பு எல்லாம் உடம்பு பாதிக்கும். பல வருடங்கள் 5-6 வருடம் ரிஜெக்ஷன் உடம்பு பாதிச்சு அந்த பெண்ணுக்கு நாளைக்கு குழந்தை பாக்கியம் கூட டிலே ஆகும். ஏன்னா இந்த கவலைகள், இந்த மன அழுத்தம் தைராய்டு கிளாண்டை பாதிக்கும், கர்ப்பப்பையை பாதிக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும் இந்த ரிஜெக்ஷன்ஸ்னால. இன்னொன்று சொல்ல போனா பெண்கள் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க ஆண்களை விட. ஒரு ஆண் ஒரு 10 தோல்வி இருந்துச்சாலும் 11வது தோல்வியை சந்திக்கும் போது ஒரு டீ சாப்பிட்டேன்னா தீப்பட்டு போடான்ட்டு போயிடும். அதனால அப்படித்தான் 10 தடவை தோல்வி வந்தா ஒரு டீ போகுது, எனக்கு சாப்பிட்டா தூய்பட்டு போடு, அடுத்த ஒரு ட்ரை போடு அப்படின்னு. பட் பெண்கள் அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா they want success. அவங்களுக்கு வெற்றி வேணும். அதனாலதான் இன்னைக்கு எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா டாப்பரா வர்றதுக்கு பெண்கள் வர்றது காரணம், எப்படியா நாங்க ஜெயிச்சோம், எனக்கு மார்க் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அதனாலதான் ஃபர்ஸ்ட் வர்றாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் வேணும், நான் எய்ம் பண்ற மார்க் வேணும், வேலையே அந்த மாதிரி தான். அதனால இன்னைக்கு பெண்கள் நிறைய வேலைவாய்ப்புல பெண்கள் வந்துடுறாங்க, ஆண்களை சூப்பர் சைட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. காரணமா தான் பெண்களுக்கு they want success. அந்த ரிஜெக்ஷன் அவளை ஈஸியா ஏத்துக்க முடியாது. ஆன மாதிரி அவ்வளவு மன அழுத்தத்துக்குள்ளாயிருக்காங்க. இப்படி பெண்ணை பார்த்துட்டு வேணாம்னு சொல்றதை நான் பாவம்லாம் சொல்ல விரும்பல. அது அந்த கேட்டகரியில் நான் போய் விரும்பல. அது உங்க முடிவு கூட்டுறேன். பாவம்னு சொல்றது ஒரு 100 பொண்ணை பார்த்துட்டு வேணாம்னு சொல்றது எவ்வளவு பேர் வீட்டுல மன அழுத்தத்தை உண்டு பண்ணிட்டு வரோன்றது நமக்கு தெரியுமா? அது எவ்வளவு கவலை அந்த பெண்ணின் மனசுக்குள்ள உண்டு பண்ண தெரியுமா? இதை என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன். நீங்க என்ன கேட்பீங்க, நீ பெண்ணு பார்க்காம பண்ணியாடான்னு உரிமை இருக்கடா பேசுறது. எஸ், நான் என் மனைவி நான் பார்க்கவே இல்லை, நான் பெண் பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையில் இல்லாத ஒரு விஷயம் பெண் பார்க்கும் படம் நான் பார்த்ததே இல்லை. நான் வெளிநாட்டுல இருந்தே எங்க அம்மா அப்பா போனாங்க, பார்த்தாங்க, பிடிச்சிருக்குனாங்க, போட்டோ அனுப்பிச்சாங்க. அதே சேம் டே நானும் அந்த போட்டோவை நெட்ல மெயில் இருந்து பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. மிக்ஸ் பண்ணி அடுத்த மாசம் நிச்சயதான் கல்யாணம் தான் பார்த்தேன். ஸோ எனக்கு பேச உரிமை இருக்கு. நான் எந்த பெண்ணையும் பார்க்கல. நான் முடிவு பண்ணது என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வச்சு. பெண் பார்க்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சுங்க. அப்படியே அட்லீஸ்ட் நீங்க அந்த பொண்ணை தெரியாம கோயில்லையோ ரெஸ்டாரண்ட்லயோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. ஓரளவுக்கு ஸ்டேட்டஸ், ஜாதகம், ஈதகம், எல்லாம் படிப்பு எல்லாம் முடியுது, அழகும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்குன்னா அப்புறம் போய் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. சில பேர் வருவாங்க 10-15 பொண்ணு ரிசர்ச் வருவாங்க. நான் பார்ல பார்த்துருக்கேன். கார் எடுத்துட்டு சென்னையில் நம்ம நாகூர் வரைக்கும் பொண்ணு பார்ப்பாங்க. கடைசி எதுவும் முடிக்கல, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். எல்லாருடைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி எல்லாரும் மனத்தையும் கஷ்டப்படுத்தி ப்ளீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. அதெல்லாம் முடிக்க போறது. ஒரு பெண்ணின் மனதை காயப்படுத்துவது என்பது ரொம்ப மோசமான விஷயம். நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் மீனா.